எண்ணத்தை செயலாக மாற்றக்கூடிய சிம்மராசி நேயர்களுக்கு வணக்கம். இந்த மார்ச் 3 நடக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தினால சிம்மராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்கள் என்ன? மேலுமே அவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களையும், அவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்போதுமே யோகமாக இருக்க அவங்க என்னென்ன பரிகாரங்கள்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். மேலுமே இந்த டைமில் சிம்மராசி நேயர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தினால பாதிப்பு ஏற்படுமா அல்லது ஏற்படாதா? இவங்களுடைய பலம் என்ன? இவங்களுடைய பலவீனம் என்ன? இதையெல்லாம் குறித்து தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்தீங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போதுமே சுறுசுறுப்புக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய சிம்மராசி நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக சொன்னோம் அப்படின்னா அந்த சிம்மராசிக்காரர்கள் உணர்ச்சி மிகுந்தவங்க, எப்போதுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க. எடுத்த காரியத்தை வேகமாக சிந்தித்து செயலாற்றும் திறனும் உடல் வலுவும் உள்ள திண்ணையும் பெற்றிருக்கக்கூடிய ஒரு ராசினே சொல்லலாம். அதே மாதிரி இந்த ராசிக்காரர் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே அடுத்தவங்களுக்கு உதவும் வகையில் அமைந்திருக்கும். இலகிய அன்பு உள்ளம் கொண்டவர், எல்லாத்திட்டையுமே இதமாக பேசுவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு சூரிய பகவானே ஆளக்கூடிய ஒரு அற்புதமான ராசி அப்படின்னு தான் சொல்ல முடியும். இவங்களோட இந்த ராசியை பொறுத்த வரைக்குமே இவங்க செய்யக்கூடிய செயலும் பேச்சும் ரொம்ப முக்கியமானதாக மற்றவங்களுக்கு பிரயோஜனமாகும் வகையில் அமைஞ்சிருக்கும். ஏதாவது ஒரு சமூக சேவை நிறுவனத்திலோ அலுவலகத்திலோ இவங்க 2 நாள் போகலை அப்படின்னா இவங்களுடைய வராமை பார்த்திங்களா பல பேர்த்துக்கு பளிச்சென்று தெரியும். அதே மாதிரி 10ஓடு 11 இவங்க இருக்க மாட்டாங்க. இவங்களுடைய பேச்சும் செயலும் கவர்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி பிறரை பார்த்தும் எடை போடுவதில் ஒரு புத்திசாலின்னே சொல்லலாம். மேச ராசிக்காரர்களுக்கும் லட்சிய வாழ்வு வாழவே பிரியப்படுபவர். அவங்க லட்சியம் செயலை வரும் பெறாமலே பெரும்பாலும் என்ன அளவிலேயே நின்றுவிடும். ஆனால் இந்த சிம்மராசிக்காரர் இந்த இப்போ எப்போவுமே பார்த்திங்களா தங்களுடைய குறிக்கோளை நடைமுறையில் காட்டு விடுவாங்க. இந்த திறமை இவங்ககிட்ட இயற்கையாகவே அமைந்திருக்கும். மனிதனால் நினைத்ததை செய்ய முடியும் அப்படிங்கிற கருத்தில் இவங்களுக்கு நம்பிக்கை அதிகன்னே சொல்லலாம். அதே மாதிரி எதை செஞ்சாலுமே சிறப்பாக உயர்வாக செய்ய வேணும் அப்படிங்கிறது இயற்கையாக இவங்களுக்கு படைத்த ஒரு குணம். இந்த சாதனையை செய்ய பெரும்பாலும் இவங்களுக்கு இறை அருளும் தக்க சமயத்தில் கை கொடுக்கும். 3 நெருப்பு ராசிகளில் இது மத்திய ராசியாக இருந்தாலும் நிலைத்த ராசி இது 2வதாக இருப்பதனாலும் இவங்க உள்ளத்தில் உருவாகக்கூடிய தீர்மானங்கள் பரபரப்பு ஊட்டும். மேலுமே நடைமுறைக்கு ஒற்றதாகவும் விளங்கும். இவங்களோட எண்ணங்களோட உறுதியை விட விருப்பமே அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு எல்லாத்தையுமே அடக்கி ஆள வேணும் அப்படிங்கிற எண்ணமானது இருக்கும். இதயம் கனிந்த அன்பு கட்டளைகளின் மூலம் பிறரை வசப்படுத்தவே விரும்புவார். மேலுமே இரக்க சுபாவம் மிகுந்தவர். இதயத்திலிருந்து அன்பும் தர்ம சிந்தையும் இரக்க குணமும் சுரக்க வேணும் அப்படிங்கிற சொல்லக்கூடியவங்க அல்லவா, அந்த நிலைமையை இவங்ககிட்ட காணலாம். வேதாந்த கருத்துக்களை வாழ்க்கைக்கு ஏற்றபடியும் லட்சியத்தை நடைமுறைக்கு கொண்டு வரப்படியும் இணைத்து செயலாற்றுவதில் வல்லவர்கள் அப்படின்னு சொல்லலாம். மேலுமே இந்த சிம்ம ராசிக்கு சூரியன் உரியவன் அல்லவா, ஆனால் ராசிநாதன் சூரியன் சரியாக அமைஞ்சிருந்தாங்க அப்படின்னா தங்களோட சக்தியை எல்லாமே தங்களுக்காகவே உபயோகப்படுத்தி கொள்ளும் சுயநல புலியாகவும் விளங்குபவர். இதே மாதிரி மனபலம் மிகையாக நினைந்தவர்களையும் வலுவிழந்தவர்களையும் இந்த ராசியில் காணலாம். இவங்களுடைய தாராள மனப்பான்மையை தங்களோட சுயநலத்துக்கு உபயோகப்படுத்த கொள்ள விரும்பும். அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே ராசி அன்பர்களை விட மிக சுலபத்தில் வாழ்க்கையோட ரகசியங்களை புரிந்து கொள்வாங்க. இந்த சிம்ம ராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே எதையுமே ஒரு வேகத்தோடு செய்யறதுனால இவங்களுக்கு ஓய்வு அப்படிங்கிறது ரொம்ப தேவை. அதிகாரம் இருக்கக்கூடிய பதவிகள் இவங்க இருந்தால் கூட சொந்த தொழிலே இவங்களுக்கு ரொம்ப ஏற்றதாக இருக்கும். அதே மாதிரி நகை வியாபாரம் இவங்களுக்கு ஏற்ற தொழில். காதல் கதைகள் நாடகங்கள் எழுதுவதில் இவங்களுக்கு சூப்பரான ஒரு அமைப்பானது இருக்கும். ராஜகிரகமான சூரியனும் நன்கு அமைந்திருந்தால் கவிஞர்களாகவும் சிறந்த வித்வானாகவும் இவங்க இருப்பாங்க. மன உறுதியும் உடல் வலுவும் இவங்களுக்கு இருந்தால் கூட அதிகமாக உடல் உழைப்பை இவங்க விரும்ப மாட்டாங்க. நிர்வாகத்தாலும் நம்பிக்கைக்கு உகந்தவங்களாகவும் இருப்பாங்க. தாம் பிடித்த முயலுக்கு 3 கால் அப்படின்னு சாதிக்கும் ஒரு திறமையும் சுய கட்டுப்பாடும் இருக்கக்கூடிய தனித்தன்மை வாய்ந்தவங்களாகவும் இவங்க சொல்லிக்கொண்டே போகலாம். கிரக அமைப்பு இவங்களுக்கு எல்லாம் தசா புத்தி இதெல்லாம் சரியாக அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னா இவங்களை தவிர இந்த ராசி நேயர்கிட்ட ஒரு பெருந்தன்மையை நம்மளால் காண முடியும். தங்களுடைய செயலோட பலனை கொண்டு தங்களோட உள்ளத்தை செம்மைப்படுத்தி கொள்ளக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுடைய அமைப்பும் சரிங்க, இவங்களுடைய ராசி தசா புத்தி இதெல்லாம் ஒரே சிறப்பாக அமைஞ்சிச்சுன்னா இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்க அடிச்சு கொள்ள ஆளே கிடையாது அப்படின்னு தான் சொல்ல முடியும்.
மாதிரி இந்த ராசிக்கு சூரியன் ஆட்சி கிரகம் ஆகையினால உஷ்ண சம்பந்தமான நோய்களும் இதயம் வயிறு போன்ற பாகங்களில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ உடல் ஆரோக்கியத்துலையுமே கொஞ்சம் கவனம் செலுத்தணும். சிம்ம ராசிக்காரரு கணவனோ மனைவியோ தங்களோட கையே ஓங்கி இருக்க வேணும் அப்படின்னு சொல்லி விரும்பக்கூடியவங்க. இந்த ராசிக்காரருக்கு பிடித்தமான சுவை காரம் கோதுமை கலந்த காரப்பட்சணங்களை இவங்க உகந்து சாப்பிடுவாங்க. பிடித்த சுவை அப்படின்னு சொல்லும்போது 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தையும் கவனிக்க வேணும். சுதந்திர போக்கும் மன உறுதியும் கொண்டவங்க. ஜொலிக்கும் கண்களும் கம்பீரமான உடல்வாகும் கொண்டவங்க. அதிகமான பால் பழம் குளிர்ந்த ஆதாரங்களை சாப்பிடுவதனால உடல் நலத்தை காத்துக்கொள்ள ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டமானது உங்களுக்கு இருக்குது. சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயத்துல உங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்குமே இந்த வாரமும் நீங்கள் பணி செய்யக்கூடிய இடத்துல அங்கீகாரம், நிம்மதியான ஒரு சூழல் மற்றும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அந்த வாய்ப்பெல்லாம் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் பல சவால்களை நீங்கள் வெல்லலாம். இருந்தால் கூட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே இறை வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் நல்ல ஒரு மாற்றத்தை, அற்புதமான ஒரு ஏற்றத்தையும் கொடுக்கும். தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டிய ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு. சிம்ம ராசியில் பூரம் நட்சத்திரத்தில் சந்திர கிரகணம் நடக்க இருக்குது. ஸோ விரையாரிபரி சந்திரன் கேதுவோடு இணைவதனால கடன், நோய், எதிரி சார்ந்த பாதிப்புகள் எல்லாம் வரதுக்கான ஒரு காலகட்டமாக இருக்குது. கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்திலுமே கவனம் செலுத்துங்க. தவிர்க்க முடியாத கடுமையான உடல் பாதிப்பு இருக்கிறவங்க அன்று வைத்தியம் செய்யலாம். சுய வைத்தியம் மற்றும் சுயமாக மருந்து எடுத்துக்கொள்வதை முக்கியமாக தவிர்க்க வேணும். நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலுமே முயற்சி, தடை, தாமதங்கள் எல்லாமே இருக்கும். அது எல்லாமே நீங்கள் இந்த காலகட்டத்தில் சோதனைகளை கூட சாதனையாக மாற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே சுய கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. மனதோட எண்ண ஓட்டங்களை கட்டுப்படுத்துவது ரொம்ப நல்லது. பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே வீட்டிற்கு தெரியாமல் நகை சீட்டு, ஏல சீட்டு கட்டுறதை தவிர்த்து இந்த டைமை பொறுத்த வரைக்கும் வங்கிகளை உபரி வருமானத்தை நீங்கள் பணத்தை சேவிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி தற்பெருமையான பேச்சுகளை குறைத்து கொள்வது இந்த டைமில் ரொம்ப ரொம்ப நல்லது. தடைப்பட்ட பணிகளை மேற்கொள்வதற்கான சூழலானது ஏற்படும். மற்றவங்க கருத்துக்களுக்கு மதிப்பளித்து நீங்கள் செயல்படுங்க. அதே மாதிரி சந்திர கிரகணத்தின்னைக்கு மன வளர்ச்சியற்றவர்களின் வாழ்வாதாரத்துக்கு உதவுவது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி இந்த சந்திர கிரகணம் முடிந்ததுக்கப்புறம் நீங்கள் தலைக்கு குளிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதனால் தோஷங்கள் இருந்தாலுமே தீர்ந்துவிடும். சிம்மம் ராசி நட்சத்திரத்தில் இவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றம்லாம் நடக்கிருக்கு. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எடுத்த வேலைகளை நடத்தி முடிக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே உழைத்து கொண்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வேலை அப்படின்னு ஓடிக்கொண்டே இருப்பீங்க. குடும்பத்தோரோட உங்களை புரிந்து கொள்ளாமல் போகக்கூடிய ஒரு சூழலானது இருக்குது. ஸோ கொஞ்சம் குடும்பத்திலையுமே கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. எதிர்ப்பு, பகை அப்படிங்கிற ஒரு நிலைமைகள் எல்லாமே மாற ஆரம்பிக்கும். புதிய முயற்சிகளில் நீங்கள் இந்த டைமில் யோசித்து செயல்படுவது நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. அடுத்ததாக பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உழைப்பின் காரணமாக மனம் சோர்வடையும். ஸோ கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துலேயுமே கவனம் செலுத்துங்க. உடல்நிலையில் கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது. புதிய நண்பர்கிட்ட உங்களோட ரகசியங்கள் எதையுமே இப்போ நீங்கள் சொல்ல வேணாம். அதே மாதிரி நீங்களுமே அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க. அடுத்தவங்களையுமே உங்களுடைய குடும்ப விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிற வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்குமே உங்களோட கௌரவத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கு. அடுத்ததாக உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு எடுக்கக்கூடிய வேலைகள் ஒவ்வொன்றுமே வெற்றி கொடுக்கும். நீங்கள் எதிர்பார்த்த பணமுமே கைக்கு வரும். அரசு வழி வேலைகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்குமே செல்வாக்கு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் அனைத்துமே விலகக்கூடிய ஒரு வகையில் தான் இந்த டைம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வகையில் தான் இந்த டைம் ஆனது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. என்ன சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டிற்கான இந்த காலகட்டம், இந்த ஒரு வாரத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள்லாம் நடக்க இருக்குது, இந்த சந்திர கிரகணம் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா மறக்காமல் நம்ம மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.
அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும். அதே மாதிரி மார்ச் 3, 2026 அன்று நிகழ இருக்கக்கூடிய இந்த முழு சந்திர கிரகண நேரம் இந்திய நேரத்தின்படி 4:45 மணிக்கு தொடங்குகிறது. இது முழு நிலவாக மாலை 5:10க்கு காட்சியளிக்கும். மேலுமே மாலை 5:40 முழு சந்திர கிரகணமானது முடிவருகிறது. இந்த பிளட் மூன் காட்சி வானில் நடக்கக்கூடிய அந்த அற்புத காட்சி அனைவருமே பாருங்கள். அதே மாதிரி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. கர்ப்பிணி பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருங்க. குழந்தைகள் உடல்நல பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் இந்த டைமில் கவனமாக இருப்புங்க. மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த பிளட் மூன் இந்த வானில் தோன்றக்கூடிய இந்த அற்புதமான காட்சியை நாளைக்கு நடக்கக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமையில் நடக்கக்கூடிய இந்த காட்சியை நீங்கள் பார்த்தீங்களா அல்லது இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.